வியாதியில கஷ்டப்படணும்ன்றது அவருடைய சித்தமே இல்லை. நம் வியாதியில் இருந்து சுகமுள்ள வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதுதான் அவருடைய சித்தமாக இருக்கிறது. அதுதான் நாம் இந்த பகுதியில நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த 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 குஷ்டரோகம் பிடித்த மனுஷன் அவன் கேட்கிறான், உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க கூடும். அதையே நம்ம இன்றைக்கும் கேட்க வேண்டும் என்பது அவசியம் இல்லை. உமக்கு சித்தம் இருக்கா ஆண்டவரே, நான் அந்த வியாதியில இருந்து குணப்படுறது உமக்கு சித்தம் இருக்கான்றது கேட்கறது அவசியம் இல்லை. அந்த பகுதியில இருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, தேவனுடைய இருதயம் எப்படிப்பட்டதா இருக்கிறது, இயேசு கிறிஸ்துவனுடைய குணாதிசயங்கள் எப்படிப்பட்டதா இருக்கிறது. அதை படிக்கும் பொழுது என்ன புரிகிறது என்று பார்த்தீங்கன்னா, வியாதியிலிருந்து குணமாகிறது அவருக்கு சித்தமா இருக்கிறது. அதுதான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். சோ வியாதியில இருக்கிறதே உமக்கு சித்தம் இல்லை. வியாதியில இருந்து நான் சுகமா இருக்கணும், நான் குணம் அடையணும், நான் சுகமுள்ள வாழ்க்கை வாழணும், அதுதான் உமக்கு சித்தமா இருக்கிறது. அதனால நான் எப்படிப்பட்ட வியாதி உள்ளவனாக இருந்தாலும், எப்படிப்பட்ட ஒரு சிக்னஸ் என்னை வாட்டி வதச்சிட்டு இருந்தாலும், அதுக்குள்ள நான் கஷ்டப்பட்டு இருந்தாலும், அது உமக்கு சித்தம் அல்ல. நான் சுகமாய் இருப்பதுதான் உமக்கு சித்தமாய் இருக்கிறது என்பதை நாம் விசுவாசிப்போம், அதை தியானிப்போம், அதை முழுமையாக எண்ணுவோம், அதை அறிக்கையிடுவோம், விசுவாசத்துல அதை அறிக்கையிடுவோம். அந்த குஷ்டரோகம் பிடித்த மனுஷனுக்கு அவரால் குணப்படுத்த முடியுமான்ற சந்தேகமே வரல. அவர் ஆர் யூ வில்லிங், அந்த வில்லிங்னஸ் தான் கேட்டானே ஒழிய, இஃப் யூ ஆர் வில்லிங், உம்மால சுகப்படுத்த முடியும் என்று விசுவாசித்தான். அதுக்கப்புறம் ஏசப்பா என்ன சொல்றாரு, ஐ ஆம் வில்லிங் அப்படின்றாரு, எனக்கு சித்தம் உண்டு அப்படின்றாரு. இன்றைய நாளிலும் எப்படிப்பட்ட வியாதியாக இருந்தாலும் நாம் விசுவாசிப்போம், அவரால் குணப்படுத்த முடியும், அவரால் சுகப்படுத்த முடியும். எப்படிப்பட்ட காரியங்களாக இருந்தாலும் அவரால் சுகப்படுத்த முடியும். ஏனென்றால் அது அவருடைய சித்தமா இருக்கிறது. அதற்காகவே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்தார், நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டார். பாவத்தின் மூலமாக ஏற்பட்ட அனைத்து காரியங்களும் அவர் மேல ஏற்றுக்கொண்டு, அடிக்கப்பட்டு, கல்வாரி சிலுவையில மரித்து, அடக்கம் பண்ணப்பட்டு, 3ஆம் நாள்ல உயிரோடு எழுந்து இன்றைக்கும் பிதாவின் வலது பார்சத்துல உட்கார்ந்து இருக்கிறார். சும்மா உட்கார்லங்க, அவர் அரசாண்டு கொண்டு இருக்கிறார், ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, அவருடைய தழும்புகளால நாம் சுகம் பெற்றிருக்கிறோம் என்று. அதை ஏற்றுக்கொள்வோம், தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்வோம். அப்பா, உங்களுடைய வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது, நீர் குஷ்டரோகம் பிடித்தவரை உமக்கு சித்தம் உண்டு என்று சொல்லி நீர் சுத்தமாக்குனீரே, உங்களுடைய தழுவுகளால சுகம் உண்டாயிருக்கிறது என்று உங்களுடைய வார்த்தை சொல்லுகிறது. நான் விசுவாசிக்கிறேன், உமக்கு சித்தம் உண்டு, அதனால எனக்கு எந்த வியாதியாக இருந்தாலும் இதுல இருந்து எனக்கு குணம் உண்டாகும், சுகம் உண்டாகும் என்று விசுவாசிப்போம். இப்படிப்பட்டதாக உங்களுடைய ஜெபங்கள் இருக்க வேண்டும் என்று நான் சொல்லுகிறேன். விசுவாசத்தை நாம் இப்படிப்பட்ட விதத்துல வெளிக்கொண்டு வருவோம். தேவன் சுகமுள்ள வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் என்று சித்தம் வைத்திருக்கிறார்.